கருங்கயர் கண்மலர்ந்து காவேரி பாடி வர நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் நம்முடைய பூமிக்கு களிறுகள் இரண்டும் பிளிர வெற்றி வாகை சூடி வந்திருக்கக்கூடிய நம் அன்புக்கினிய தலைவர் தளபதி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆரவள்ளி மலைக்கு தெற்கே கன்னியாகுமரியினுடைய கடலுக்கு வடக்கே வங்கமும் அரபிக் கடலுக்கும் இடையே வாழுகின்ற மக்களுக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து மக்களுடைய நலனே என்னுடைய நலனை கருதி இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களிடத்திலே ஒன்றை நான் சொல்லுகிறேன். உலக வரலாற்றிலே மட்டுமல்ல, கடலிலே பிறந்து கடலிலே வாழ்ந்து தன் கதையை முடித்து கொள்ளக்கூடிய விவசாயி, அந்த விவசாய பெருங்குடி மக்கள் வாழுகின்ற இந்த தரணிக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு தேக்கம், ஒரு கலக்கம், எங்கள் கண்களிலே இருந்து வடியக்கூடிய நீரெல்லாம் வறண்டு போயிருக்கிறது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாழ தெரியாதவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். சிலர் ஆண்டு முடிந்துவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உங்களிடத்திலே கேட்கிறேன், புரட்சி தலைவர் பொன்பளச்செம்மல் எம்ஜிஆர் அவருடைய வழி வந்தவர்கள் நீங்கள் என்று சொன்னால், புரட்சி தலைவி அம்மாவுடைய இடத்துல பாடம் படித்து வந்தவர் என்று சொன்னால், என்னையும் செங்கோட்டையை தவிர மற்றவரெல்லாம் ஒரு பாஜகவுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தீய சக்தியின் மொத்த உருவம் என்று அடையாளம் காட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய விசுவாசியாக இருந்திருந்தால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஐக்கியமாக இருக்க மாட்டார்கள். மானம் பெரிதென வாழக்கூடிய ஒரு தலைவருக்கு பின்னாலே தமிழகத்தினுடைய மொழி, இனம், கலாச்சாரத்தை காப்பதற்காக புறப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய தளபதி அவர்களிடத்திலே நாங்கள் ஐக்கியமாயிருக்கிறோம். அன்போடு எங்களை அரவணைத்து இன்றைக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்பு எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கேதான் உண்மையான எம்ஜிஆர் தொண்டர் நிறைந்திருப்பார். அந்த அன்பு இங்கே வந்திருக்கிறது. தளபதி அவர்களே, நீங்கள் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வந்த பிறகுதான் தஞ்சை விவசாயிகள் வாழ்க்கையிலே வளம் காண முடியும். அந்த வளம் காணுவதற்கு நீங்கள் வர வேண்டும். சார்ஜ் செங்கோட்டையை நீங்கள் ஆள வேண்டும். அந்த காலம்தான் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி பெருமையை நீங்கள் இங்கே காட்டுவீர்கள். அந்த நிலையிலே நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். 5 மாவட்டத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக என்னை நியமனம் செய்திருக்கிறீர்கள். தம்பி இருக்கிறார்கள். 5 மாவட்டங்களிலுடைய வருவாய் மாவட்டங்களிலே உள்ள அனைத்து தளபதிகளும் ஒன்றிணைவோம். உங்கள் அன்பிலே கட்டுண்டு கிடக்கிறோம். வெற்றியை நாங்கள் நிச்சயமாக பெற்று உங்கள் காலடியிலே வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தளபதி அவர்களுக்கு வணக்கம்.